வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இந்த சொட்ட தலையில முடி வளர்றதுக்கு ஒரு ஆயில் போடுறேன்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்கீங்க. அதனால உங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினது, நம்முடைய முன்னோர்களுக்கு ரொம்ப அறிவாற்றல் அதிகம், அவங்க சொன்ன அந்த முறைப்படி இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆயிலை செஞ்சு காமிக்கிறேன். தேவையான பொருள் என்னன்னு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு 2 கைப்பிடி அளவு மஞ்சள் கரிசலாங்கண்ணி பூவை பாருங்க. இது கீழாநெல்லி வேறு, அகத்திக்கீரை, கரும்புலா பழம், இந்த குண்டுமணி சொல்லுவோம்ல, அது ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன். இது மருதாணி பூ, செக்கு நல்லெண்ணெய் 1/2 லிட்டரு செக்கு நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். இப்போ இந்த பொருள்களை வச்சுதான் நாம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ நான் இது எல்லாத்தையும் இந்த மிக்சியில் போடுறேன். இதை குண்டுமணி 24 மணி நேரம் ஊறணுமா, 24 மணி நேரம் ஊறணும். அகத்திக்கீரை போடுறேன், இந்த கரிசலாங்கண்ணியை போடுறேன். இப்போ இதை ஒரு சுற்றுறேன். இரும்பு வானலில் காய வச்சிருக்கேன் 1/2 லிட்டர் எண்ணெயில். இப்போ இந்த நம்ம அடித்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை இதுக்குள்ளார போடுறேன். இந்த நல்லெண்ணெயோட நல்லா கொதிக்கணும். இது நம்ம முன்னோர்கள் சொட்ட மண்டைக்காக இந்த மாதிரி எண்ணெய் தயார் பண்ணி போட்டிருக்காங்க. அதை பாருங்க. இது இப்போ நல்லா கொதிக்குது. இது நல்லா அதோட மிக்ஸ் ஆகணும். இந்த அகத்திக்கீரை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த தலையில் இருக்கிற பூச்சி வெட்டெல்லாம் சரியாயிடும். அகத்தியர் தன்னுடைய இதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெயோட கரிசலாங்கண்ணி, குண்டுமணி இதெல்லாம் சேர்ந்து நம்ம காய்ச்சி தடவும் போது கிழவனுக்கு கூட முடி முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கொதிச்சு ஆவியாகி வரும், ஒன்னோட ஒன்று சேரணும். அந்த எண்ணெய் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இந்த இயற்கையான முறைகள்லாம் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செஞ்சு பார்க்கணும். இந்த எண்ணெய் ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிற்பாடு அப்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழாநெல்லி வேறு, வெங்காயத்தை நல்லா 1-2 தட்டி அதோட போடணும். கடைசியாக இந்த மருதாணி பூவை அதோட போடணும். மருதாணி பூவெல்லாம் போட்டு அது அப்படியே கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் அதுலேயே அப்படியே நல்லா இருக்கணும் அந்த எண்ணெய். இப்போ எண்ணெய் கலர் மாறி இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு கரும்பச்சை நேரத்தில் ஒரு ஆயில் உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சா. இதுதான் நம்ம சொட்டத்தலைக்கு தடவக்கூடிய எண்ணெய். இப்போ இந்த எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு முன்னால என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து அதை மிக்சியில் அடித்து நல்லா உங்கள் சொட்டத்தலையிலெல்லாம் தடவுங்க. தடவி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது சரியாக உங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளார கட்டாய சொட்ட மண்டையில் முடி வளரும். இப்போ இந்த மாதிரியான பொருள்கள் கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்னுடைய செல் நம்பருக்கு மெசேஜ் கொடுங்கம்மா. எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, ஃபோன் அட்டன் பண்ணலன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. நீங்கள் எனக்கு மெசேஜ் கொடுங்க, நான் இந்த எண்ணெய் தயார் பண்ணி கூட உங்களுக்கு அனுப்புகிறேம்மா. இந்த எண்ணெய் கட்டாயம் சொட்ட மண்டையில் முடி வளரும். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதை விட அடுத்த அருமையான மூலிகை, இனிமேல் உங்களுக்கு நிறைய மூலிகை தமிழ் பாடம் நடத்துறது, இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நான் போட போகிறேன். இந்த மாதிரியான வீடியோஸோட நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.